ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? வாணி தேதி 31/12/2021. இந்த வருடத்தினுடைய கடைசி நாள். அடுத்து வரப்போகிறது புது வருடத்தினுடைய ஆரம்பம். புது வருடத்தை ஆரம்பம் செய்யும் பொழுது நம் வாழ்க்கையிலும் புதுமையை ஆரம்பம் செய்ய வேண்டும். எப்படி 2021 நம்ம இனிமேல் போட மாட்டோம் இல்லையா, 22 தான் போடும். அந்த எழுத்தில் மாற்றத்தை கொண்டு வர்றது போல, எண்ணில் மாற்றத்தை கொண்டு வர்றது போல, வாழ்க்கையினுடைய எண்ணங்களிலும் மாற்றத்தை கொண்டு வரும்போது நாம் புதுமையான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். எங்கு புதுமை இருக்கின்றதோ அங்கே சந்தோஷமும் இருக்கின்றது. எண்ணங்களில் புதுமை கொண்டு வரும்போது கண்டிப்பாக மனதில் புது சந்தோஷம் என்பது உருவாகும். அது மட்டுமல்ல, நாம் புது வருஷத்தை பாப்தாதாவோட சேர்ந்து ஆரம்பம் செய்ய போகிறோம். பாபா வருவார் இல்லையா இன்றைக்கு? பாப்தாதாவோடு, பாபாவுடைய ஆசீர்வாதத்தோடு, அவருடைய வரதானத்தோடு, அவருடைய திருஷ்டியை பெற்று நம்ம இந்த புது வருடத்தை ஆரம்பம் செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இல்லையா எல்லாருக்கும்? எனவே அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். சங்கமிகம் முழுக்க எப்படி இருக்கணும்? ஹாப்பியாகவே இருக்கணும். பாபா நமக்கு என்ன சொல்லியிருக்காரு? ஹெல்த்து, வெல்த்து, ஹாப்பினஸ், இந்த மூணுமே உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறார் இல்லையா 21 ஜென்மத்துக்கு. அந்த 21 ஜென்மத்துக்கான இந்த 3 ஆஸ்தியை பெறுவதற்கு நிகழ்காலத்தில் நம்முடைய சந்தோஷமானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அங்கே முரளி கேட்கலாம். பாபா எடுத்ததுமே ஆசீர்வாதம் கொடுக்குறார் குழந்தைகளுக்கு. என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு பாருங்க. மீட்டி பச்சி சதா சுகி ரஹோ. இனிமையான குழந்தைகளே, சதா சுகமாக இருங்கள். ஜித்னா யாத் கரேங்கே உத்னா சுகம் மிலேகா. சுகம் எப்போ கிடைக்கும்? எவ்வளவு நினைவு செய்கின்றீர்களோ அவ்வளவு சுகம் கிடைக்கும். यही बाप तुम बच्चों को आशीर्वाद देते हैं. இதுதான் பாபா நம் குழந்தைகளுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கின்றார். கேள்வி கேட்குறாங்க பாபா. संगम पर तुम बच्चे ऐसा कौन सा शुभ कार्य करते हो जो सारे कल्प में नहीं होता. சங்கம் யுகத்தில் குழந்தைகளாகி நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சுப காரியத்தை செய்கின்றீர்கள்? அது போன்ற ஒரு சுப காரியம் முழு கல்பத்தில் செய்கிறதே கிடையாது. அது என்ன சுப காரியம்? பதில் சொல்கிறாங்க பாபா. பவித்ர பன்னா और बनाना सबसे शुभ कार्य है. தூய்மையாக ஆக வேண்டும், மேலும் தூய்மையாக ஆக்க வேண்டும். இது அனைத்தை விட சுபமான காரியமாகும். பவித்ர பன்னை से तुम पवित्र दुनिया की मालिक बन जाते हो. தூய்மையாகுவது மூலமாக நீங்கள் பவித்திரமான உலகிற்கு எஜமானன் ஆகிவிடுகின்றீர்கள். பவித்ர பன்னை की युक्ति बाप ने बताई है. தூய்மை நிலை அடைவதற்கான யுக்தி பாபா கூறியிருக்கிறார். என்ன கூறியிருக்கிறார்? மீட்டி பச்சி தும் முஜி லவ்சி யாத் கரோ. யுக்தி என்ன சொல்றார் பாபா? இனிமையான குழந்தைகளே, நீங்கள் என்னை அன்போடு நினைவு செய்யுங்கள். தேஹி அபிமானி பனோ, தேஹி அபிமானியாக ஆகுங்கள். ऐसी युक्ति सबको सुनाते रहो. இப்பேற்பட்ட இந்த யுக்தியை நீங்கள் மட்டும் கடைப்பிடிச்சா போதாது. இந்த யுக்தியை எல்லாருக்குமே சொல்லிட்டே இருங்க. ஆஹா, பாபா சங்கமிகத்தில் நமக்கு சுப காரியங்களை செய்வதற்கான வழியை சொல்லி கொடுக்குறார். நமக்கும் சொல்லி கொடுத்து பிறருக்கும் அந்த வழியை காட்டுங்கன்னு சொல்கிறார் பாபா. ஆக எல்லாத்த விட சுப காரியம் எது? பவித்திரமாக வேண்டும், மேலும் பிறரை பவித்திரம் ஆக்க வேண்டும். ஆக்க வேண்டும் என்றால் ஆகுவதற்கான வழிகளை காட்ட வேண்டும். பாடல் என்றைக்கு கிஸ்னே எஸ் கேலு சப் ரச்சாயா. இந்த அனைத்து விளையாட்டையும் படைத்தது யார் அப்படின்னு பாட்டோட முதல் அடி. ஓம் சாந்தி. शिव बाबा बैठकर की अपने बच्चों को सालिग्रामों को समझाते हैं. शिव बाबा அமர்ந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு சாலி கிராமங்களுக்கு புரிய வைக்கிறார். शिव बाबा को तो सब जानते ही है. शिव बाबा பற்றி எல்லாருக்குமே தெரியும்.
ये भी जानते हैं शिव बाबा को अपना शरीर नहीं है. இதுவும் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம், சிவ பாபாக்கென்று ஒரு சரீரமே, அவருக்கென்று ஒரு சரீரம் இல்லை. சிவகி பிரதிமா தோ ஏக்கியே, சிவனுடைய அடையாளம் கூட ஒன்றுதான் காட்டப்பட்டிருக்கிறது. इसमें कोई फर्क नहीं आता. उनको दिखाते लिंग के समान சிவனை லிங்கமாக காட்டப்பட்டிருக்கிறது. அதில் எந்த வித்தியாசமெல்லாம் காட்டுறது கிடையாது. जैसे मनुष्य है तो मनुष्य में कोई फर्क नहीं पड़ सकता. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க பாபா. எப்படி மனிதர்கள் இருக்கின்றார்கள் என்றால், மனுஷனாக தானே இருக்கிறாங்க, எல்லாருமே ஒன்று போல தானே இருக்கிறாங்க. ஒன்று போல இருக்காங்க அப்படின்னா, மனிதன் அப்படின்னாலே 2 காது இருக்கும், மூக்கு இருக்கும், கண்கள் இருக்கும், எல்லாமே 2 இருக்கும். ஸோ மனுஷனா ஒரே மாதிரி காட்டப்படுது. அதே போல சிவபாபாவுடைய அடையாளத்தை கூட எல்லோருமே லிங்கமாகத்தான் காட்டியிருக்கின்றார்கள். ஆத்மாவானது மறைந்திருக்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல. ஏன்னா ஆத்மா சைத்தன்யமானது. जैसे मनुष्यों की देवता की पूजा होती है, वैसे आत्मा और परमात्मा के भी पूजा होती है. பாபா சொல்றாங்க, எப்படி மனிதர்களுக்கும் தேவதைகளுக்கும் பூஜை நடைபெறுகிறது, அதே போல ஆத்மாவுக்கும் மற்றும் பரமாத்மாவுக்கு கூட பூஜை நடைபெறுகிறது. எப்படி? शिव के मंदिर में जाओ, डेढ़ के डेढ़ छोटी छोटी शालिग्राम रखी हुई हैं. சிவனுடைய கோயில போய் பாருங்க, எக்கச்சக்கமா சின்ன 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 சாலி கிராமங்களானது அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சாலி கிராமத்துக்கு பூஜை நடைபெறுகிறது. मनुष्य की 2 प्रकार की पूजा होती है, एक तो विकारियों की, दूसरी निर्विकारियों की. மனிதர்களுக்கு கூட 2 விதமான பூஜை நடைபெறுகிறது. ஒன்று விகாரிகளுக்கு பூஜை, இன்னொன்று நிர்விகாரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு பூஜை நடைபெறுகிறது. உஸ்கோ கஹா ஜாத்தா ஹே பூத் பூஜா. மனிதனுடைய பூஜை என்னவென்று சொல்லப்படுகிறது? பூதங்களுக்கு செய்யக்கூடிய பூஜை என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் யஹாகி ஷரீர் கோய் காபி பவித்ர ஹெனியே, இங்கே இருக்கக்கூடியவர்களுடைய ஷரீரம் யாருடைய ஷரீரமும் பவித்திரமான ஷரீரம் கிடையாது. 5 தத்துவங்களால் ஆக்கப்பட்ட ஷரீரமாகும். மிட்டி கா பனா ஹுவா புத்லா ஹே, மண்ணால் ஆக்கப்பட்ட ஒரு பொம்மை. मूर्तियों को बनाते हैं तो भी मिट्टी और पानी मिलाते हैं. மூர்த்திகளை தயாரிக்கும் பொழுது கூட அந்த மூர்த்திகளுடைய சிலைகளை எப்படி உருவாக்கப்படுது? மண்ணும் தண்ணீரும் கலந்துதான் அந்த மூர்த்தியை உருவாக்கப்படுகிறது. फिर इसको सुखाने के लिए धूप चाहिए. மண்ணால செய்யப்பட்ட அந்த பொம்மை, அந்த மண்ணு காயணும் இல்லையா? தேவதைகளுடைய சிலை செஞ்சாச்சு மண்ணால, அந்த மண்ணு காய வைப்பதற்கு வெயில் தேவைப்படுது. धूप भी आग का अंश है. வெயில் கூட நெருப்பினுடைய ஒரு அம்சமாகும். ஆகி धूप से आग जलाते थे. ஒரு காலத்துல அந்த வெயிலோட சக்தி மூலமா தான் நெருப்பெல்லாம் கூட எரிச்சிட்டு இருந்தான். तो बच्चों को ये पता है निराकार की पूजा होती है. இது குழந்தைகளுக்கு இது தெரியும். நிராகார பாபாவுக்கும் பூஜை நடைபெறுகிறது. இவ்வளவு நேரம் என்ன சொன்னார் பாபா? இது மண்ணால் ஆக்கப்பட்ட பொம்மை, 5 தத்துவங்களால் ஆக்கப்பட்ட ஷரீரம். அதனால மனிதனுக்கு செய்யக்கூடிய பூஜை என்னவென்று சொல்லப்படுது? பூதங்களுடைய பூஜை என்று சொல்லப்படுகிறது. சாக்கார் தேவதோக்கு भी பூஜா होती है. ஸ்தூலமாக தேவதைகளுக்கும் பூஜை நடைபெறுகிறது, மனிதர்களுக்கும் பூஜை நடைபெறுகிறது. தேவதைகள் எப்படிப்பட்டவர்கள்? பவித்திரமானவர்கள். இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் अपवित्रमानवர்கள். ஆத்மா கியா சீஸ் ஹை ये मनुष्य नहीं जानते. ஆத்மாவானது எப்பேற்பட்டது இதை மனிதர்கள் அறியவில்லை. கஹா ஜாத்தா ஹை ரியலைஸ் எவர் செல்ஃப். தன்னை தானே உணருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னை உணர்வது என்றால் அர்த்தம் என்ன? ஆத்மாவை ரியலைஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் கொடுக்குறார் இல்லையா பாபா? நான் ஆத்மாவா இருக்கேன், நான் ஆத்மாவா இருக்கிறேன், ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்றார் பாபா. அப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா? அடிக்கடி உட்காந்து என்ன பண்ணணும்? ரிலாக்ஸாக எங்கேயோ உட்காந்து இருக்கும்போதோ இல்லை ஃப்ரீயாக இருக்கும்போதோ தனக்கு தானே தனக்குள்ளே போயிட்டு நான் ஆத்மாவாக இருக்கேன், நான் ஆத்மா அப்படின்னு
ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும்? ஆத்மாவை ரியலைஸ் பண்ண முடியும். ஆத்மா ஹே பிந்தி சமான். ஆத்மாவானது பிந்தி போல இருக்கிறது. கையோனி சாஷாத்கார் பி கியா ஹே. ஆத்மாவை பலர் காட்சியாகவும் பார்த்துள்ளார்கள். वर्णन करते हैं छोटी सी लाइट उनसे निकल हमारे में प्रवेश हो गई. வர்ணனை செய்கிறாங்க. காட்சியாக பார்த்தவங்க வர்ணனை செய்கிறாங்க. சின்ன லைட்டு வெளிப்பட்டு அந்த ஒளி இன்னொருத்தருடைய சரீரத்தில் பிரவேசமாகி விடுகிறதாக வர்ணனையும் செய்கின்றார்கள். அச்சா इससे फायदा कुछ भी नहीं हुआ. ஆத்மா காட்சியாக பார்த்தாங்க, அதை பற்றி நல்ல வர்ணனை பண்ணுறாங்க. நல்லது, ஓகே, இதனால என்ன லாபம் கிடைச்சிது அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இதனால லாபம் ஒன்றுமே கிடையாது. எதனால? ஆத்மாவை காட்சியாக பார்ப்பதனாலேயோ அல்லது பரமாத்மாவை காட்சியாக பார்ப்பதனாலேயோ எந்த லாபமும் இல்லை. நாரத் और மீரா பக்தி में तीखी गाए जाते हैं. நாரதரும் மற்றும் மீராவும் பக்தியில் தீவிரமான பக்தர்கள் என்று பாடப்பட்டிருக்கிறது. बल साक्षात्कार होते हैं परंतु सीढ़ी उतरनी होती है ना. மீரா நிறைய காட்சி பார்த்துருக்கான். காட்சி பார்த்து பார்த்தே அந்த பக்தியினுடைய போதையிலே இருந்தாங்க. உலகத்தை துறந்தாங்க, உலகத்தை மறந்தாங்க. ஆனாலும் பாபா என்ன சொல்றாரு? ஏனி படியில இறங்கிதானே ஆகணும். என்ன சொல்ல வர்றார் பாபா? காட்சி பார்க்கறதுனால நம்ம ஏனி படியில இறங்காமலாம் இருக்க முடியாது. ஆத்மா தமோ பிரதான நிலையை அடைந்து தான் தீரும். फायदा अल्प काल के लिए होता है. காட்சி பார்ப்பதனால லாபம் என்பது அல்ப காலத்துக்கு தான் கிடைக்கின்றது. அபித் பச்சி ஆத்மா அபிமானி பண்ணி ஹோ. இப்போ குழந்தைகள் நீங்க ஆத்மா அபிமானியாக ஆகின்றீர்கள். ஜான்டி ஹோ ஆகிகம் தேக அபிமானி தே. இது நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னால நம்ம தேக அபிமானத்துல இருந்தோம். அபி ஏஹி நெய் பாத்தே. ஆனா இது எப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது? புது விஷயமாகும். ஆத்மா படித்து கொண்டிருக்கிறது. ये तो एकदम पक्का कर देना चाहिए. बाबा हमको पढ़ाते हैं. பாபா எனக்கு படிப்பிக்கின்றார் என்பதை நீங்க கம்ப்ளீட்டா பக்கா பண்ணிடுங்க. பாபா எனக்கு படிப்பிக்கின்றார் என்று பக்கா பண்ணினா தான் நல்லா படிக்க முடியும். ये तो पहला पक्का निश्चय हो जाए. இது முதலில் பக்காவாக நம்பிக்கை ஏற்பட்டு விட வேண்டும். ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். ஆதா கல்ப் ஆத்ம அபிமானி बनते हैं. அரை கல்பமாக ஆத்ம அபிமானியாக இருந்தோம். அரை கல்பா தேகாபிமானத்துக்கு வந்துட்டோம். सत्युग में आत्मा को यह शुद्ध अभिमान नहीं है. हम परमात्मा को जानते हैं. சத்தியுகத்தில் இருக்கும்போது ஆத்மாவுக்கு இந்த ஒரு சுத்த அபிமானம் இருப்பது கிடையாது. எந்த சுத்த அபிமானம்? பரமாத்மா நான் தெரிஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற அபிமானம் இருக்காது. சுத்த அபிமானம் கூட சத்தியுகத்தில் இருக்காது. शुद्ध अभिमान और अशुद्ध अभिमान होता है ना. சுத்தமான அபிமானம் என்றும் மற்றும் அசுத்த அபிமானம் என்றும் இருக்கிறது இல்லையா? कर्तव्य भी शुभ और अशुभ होते हैं. செயல்கள் கூட நல்ல செயல்கள் கெட்ட செயல்கள் இருக்கு. சுப காரியங்கள் அசுப காரியங்கள் என்று இருக்கிறது. ரெண்டுமே பாபா வித்தியாசம் சொல்றார். कहा जाता है शुभ कार्य ठेरी नहीं करनी चाहिए. பொதுவாகவே சொல்லும்போது சுப காரியம் செய்யணும் அப்படின்னா அதை உடனே செய்யணும். அதை செய்யறதுக்கு லேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப மிகப்பெரிய சுப காரியம் எது? நமக்கு பாபா அந்த சுப காரியம் செய்யறதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். எது சுப காரியம்? பவித்திரமாக ஆக வேண்டும், மேலும் பிறரை ஆக்க வேண்டும். யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ பெரிய நல்ல காரியம், शुभ कार्य योच पारुंग. बाप कहते हैं मैं तुमको कितना अच्छा बनाता हूँ. பாபா சொல்றார், நான் உங்களை எவ்வளோ நல்லா இருக்கிறேன் தெரியுதா? பாபா எவ்வளோ நல்லா இருக்கிறாருன்னு. எப்படி இருந்த ஆத்மாவை எப்படி ஆக்கிட்டு இருக்கிறார். தும் பவித்திர போனோ. பாபா சொல்றாங்க, நீங்க பவித்திரமாகுங்க,
பவித்திரமாகிவிட்டீர்கள் என்றால் நீங்கள் பவித்திர உலகத்திற்கு எஜமானன் ஆகிவிடலாம், பவித்திர உலகத்தை ஆளக்கூடியவராக ஆகிவிடலாம். இன்ஜேசா சுப காரிய कोई हो नहीं सकता. இதை விட ஒரு சுப காரியமானது வேறு எதுவுமே இருக்க முடியாது. தும் பாவன் தே, நினைவுபடுத்துறாங்க பாபா, நீங்கள் பாவனமானவர்களாக இருந்தீர்கள். அப் கடிகடி பாப் கேட்டே ஹேன், ஆனா இப்போ அடிக்கடி நமக்கு பாபா சொல்ல வேண்டியதா இருக்கு. என்ன சொல்ல வேண்டியதா இருக்கு அடிக்கடி பாபா? தேஹி அபிமானி ஆகுங்க, अपने को आत्मा समझ बाप से पूरा लव रखना. தன்னைத்தானே ஆத்மா என்று புரிந்து கொண்டு பாபாவிடம் முழுமையான அன்பை வைக்க வேண்டும். ஆத்மா का संबंध ही एक बाप से है. ஆத்மாவினுடைய சம்பந்தம் ஒரு பாபாவோடு இருக்கின்றது. वो बैठ पढ़ाते हैं, அந்த பாபா தான் நமக்கு அமர்ந்து படிப்பிக்கிறார். ये प्रैक्टिकल अनुभव की बात है. இது பிராக்டிக்கலா அனுபவமான ஒரு விஷயம். ஆத்மா படிக்கின்றது, பரமாத்மா படிப்பிக்கிறார். நம்மள யாரோட மாணவர்கள்? गॉडली स्टूडेंट. बेहद की बाप से बेहद का स्वर्ग का वर्षा ले रहे हैं. எல்லையற்ற பாபாவிடமிருந்து எல்லையற்ற சொர்க்கத்தின் ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கின்றோம். பாப் भी कहते हैं, பாபாவும் கூறுகிறார். என்ன கூறுகிறார் பாபாவும்? ஹே மீட்டி மீட்டி பச்சோ, ஹே இனிமையான இனிமையான குழந்தைகளே. கேக்குதா? ஆத்மாக்குள்ள கேக்குதா? ஆத்மாவுக்கு கேते हैं. இது யாருக்கு சொல்றார் பாபா? இனிமையான இனிமையான குழந்தைகள் என்று ஆத்மாக்கள் என்னே சொல்றார் அப்படின்னு நினைக்கணும். ஆத்மா இன் கானோசி சுந்திய, ஆத்மா இந்த காதுகள் மூலமா பாபா சொல்றத கேட்டுட்டு இருக்குது. तुम समझती हो आज हमको कौन मीठी मीठी बच्चे कह रहे हैं. நீங்க இதையும் புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. இன்று நம்மை யார் இனிமையான இனிமையான குழந்தை என்று யார் சொல்லிட்டு இருக்காங்கன்னு? மீட்டி மீட்டி பச்சே, மீண்டும் சொல்றார் பாபா, மீட்டி மீட்டே பச்சே. बाप का बच्चों पर लोड रहता है ना. தந்தைக்கு குழந்தைகள் மீது அன்பு இருக்கிறது இல்லையா? அன்பு இருக்கும்போது அந்த அன்புல வரக்கூடிய வார்த்தை தான் என்ன? இனிமையான இனிமையான குழந்தைகளே. बहुत खुशी से बच्चों की पालना करते हैं. மிகவும் சந்தோஷமா குழந்தைகளை பாபா பாலனை செய்கிறார். ये भी बच्चों को बेहद का बाप है. आत्मा कहती है, हम शरीर के आर्गन्स द्वारा सुनाता हूँ. शरीरத்தினுடைய ஆர்கன்ஸ் மூலமா பாபா சொல்லிட்டு இருக்கிறார். अज्ञान काल में बाप बच्चों को कितना लव करते हैं. அஞ்ஞான காலத்துல உலகத்துல கூட லௌகிக்கத்துல அப்பா குழந்தைகளுக்கு எவ்வளவு பாலனா கொடுக்கிறாரு, எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார் குழந்தைகள் மேல. ஜான்தி வாரிசு, ஒரு தந்தைக்கு தெரியும் இந்த குழந்தை தான் என்னுடைய வாரிசு, இந்த குழந்தைய நம்ம லாயக்காக்கணும். ஜிசசி போத் சுக்கி பன்னு, நம்ம அப்படி இந்த குழந்தைய வளர்க்கணும். இது மூலமா அந்த குழந்தைக்கு சுகம் கிடைக்கணும்னு அப்பா என்ன பண்றாரு? குழந்தைகளை பாலனா பண்றாரு. கேத்து என்ன பச்சி ஜீத்தி ரஹோ சுக்கி பனோ. குழந்தைக்கு என்ன சொல்றாங்க? குழந்தைகளே வாழ்ந்துட்டே இருங்க, நல்லா வாழுங்க, சுகமா இருங்க, அப்படி அப்பா சொல்றாரு இல்லையா? தந்தையினுடைய வாயிலிருந்து ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கிறது. குழந்தைங்க சதா சுகமா இருப்பதற்கான ஆசீர்வாதமான வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கிறது. பருந்து ஓ தூ சதா சுகி ஹோன சகே. எவ்வளவுதான் தந்தை வந்து குழந்தைக்கு அன்பான வார்த்தைகளை சொன்னாலும் எல்லா வேலைகளை செய்தாலும் குழந்தை சதா காலமும் சுகமானவரா இருக்க முடியாது. तुम बच्ची जानती हो बाबा हमको आशीर्वाद दे रहे हैं. ஆனா நாம குழந்தைகள் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம், பாபா நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு இருக்கிறார். என்ன ஆசீர்வாதம் கொடுத்தார் பாபா இன்னைக்கு? ஞாபகம் வருதா? எவ்வளவு குழந்தைகளே சுகமா இருங்கன்னு சொன்னார் பாபா. அடுத்து என்ன சொன்னாரு? எவ்வளவு நினைவு செய்வீர்களோ அவ்வளவு உங்களுக்கு சுகம் கிடைக்கும். என்ன நினைக்காம உங்களுக்கு சுகம் கிடைக்காது.
बाप कितना प्यार प्रेम नम्रता से बैठ समझाते हैं. பாபா எவ்வளவு அன்போடும் ஸ்நேகத்தோடும் பணிவோடும் அமர்ந்து புரிய வைக்கிறார். தெரியுதா? பாபாவோட அன்பு ஸ்நேகம் பணிவு இதெல்லாம் தெரியுதா? बच्चों को सर्वेंट है ना. बाबा குழந்தைகளுக்கு சர்வெண்டாவும் இருக்கிறார் இல்லையா? कितने बच्चों की चाकरी करनी होती है. எவ்வளவு குழந்தைகளுக்காக தந்தை வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. ஒரு அப்பா உழைக்கிறதெல்லாம் யாருக்காக? தன்னோட குழந்தைகளுக்காக தானே. அவர் கஷ்டப்படுறதெல்லாம் யாருக்காக? என்னோட குழந்தைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே. சொல்லும்போதே அப்பா அம்மார்களான்னு சொல்லுவாங்க, நான் வாழ்கிறதே என்னோட குழந்தைக்கா வாழுறேன், சம்பாதிக்கிறதே என்னோட குழந்தைக்கா சம்பாதிக்கிறேன், நான் இருக்கிறதே என்னுடைய குழந்தைக்கா இருக்கிறேன், அப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா? அப்போது லௌகிக்க தந்தைக்கு அவ்வளோ அன்பு இருக்கும்போது இந்த பரலோகிக்க தந்தைக்கு குழந்தைகள் மீது எவ்வளவு அன்பு இருக்கும். அந்த அப்பா சுகமாக வச்சுக்கணும்னு விரும்புகிறாரு லௌகிக்கத்தில். ஆனால் அவர் எவ்வளோ விரும்பினாலும் எவ்வளோ ஆசைப்பட்டாலும் சதா காலத்துக்கு குழந்தைகள் சுகமாக இருக்க முடியாது. ஆனால் இந்த தந்தையால் என்ன பண்ண முடியும்? அரை கல்பத்துக்கு நம்மை சுகமானவர்களாக ஆக்க முடியும். माँ मर जाती है तो बाप को सब कुछ बच्चों को करना पड़ता है. ஒரு வீட்டில் குழந்தையினுடைய அம்மா இறந்து போயிட்டாங்கன்னா அப்பா தான் குழந்தைகளுக்கு எல்லாமே செய்ய வேண்டியதாக இருக்கு. ये बाप कितना बच्चों को प्यार से समझाते हैं. இந்த அப்பா குழந்தைகளுக்கு எவ்வளோ அன்பாக புரிய வைக்கிறார். என்ன புரிய வைக்கிறார்? अपने पैरों पर खड़ा होना है. நீங்கள் உங்கள் காலில் நில்லுங்க, யாரையும் ஆதாரம் வைக்காதீங்க. हे आत्मा तुमको बाप से वर्षा लेना है. हे ஆத்மாக்களே, நீங்கள் பாபாவிடமிருந்து ஆஸ்தி பெற வேண்டும். देह का भान छोड़ अपने को आत्मा समझो. தேக உணர்வை விட்டு விட்டு தன்னை தானே ஆத்மான் புரிஞ்சுக்கோங்க. இது மிகப்பெரிய பாடமாகும். बच्चे घड़ी घड़ी बोल जाते हैं. இவ்வளோ பெரிய பாடத்தை குழந்தைகள் அடிக்கடி மறந்து போயிடுறாங்க. कहते हैं बाबा को याद करना भूल जाते हैं. சொல்லும் போது என்ன சொல்லிடுறாங்களா? பாபா நினைக்கிறதே மறந்து போயிடுது. யாத் அக்ஷர் படா சஹஜ் ஹே. நினைவு அப்படிங்கிற வார்த்தை கூட ரொம்ப எளிமையானது. யோகுவா நேஷ்டா ஆதி சாஸ்திரோர்கா அக்ஷர் ஹே. பொதுவாக நம்ம யோகா பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம். ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு? நினைவு தான் சரியான வார்த்தை. யோகால இருங்க, நேஷ்டாவில் இருங்க அப்படிங்கிற இந்த வார்த்தையெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளாகும். பாப் கித்தனா சஹஜ் பத்லாத்தே ஹே. இங்கே பாபா எவ்வளோ சஹஜமாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? சிரஃப் யாத் கரோ, நினைவு மட்டும் பண்ணுங்க போதும். बाप को देखने से बड़ी खुशी होनी चाहिए. பாபா பார்க்கும்போதே உங்களுக்கு ரொம்ப குஷி ஏற்பட்டுடணும். हमारे जैसा பாபா துனியா में किसी को नहीं मिलता. எனக்கு கிடைச்சது போல பாபா உலகத்தில் யாருக்குமே கிடைக்கல. அவ்வளோ குஷி இருக்கா? எனக்கு கிடைச்சது போல பாபா உலகத்தில் அப்பா யாருக்குமே கிடைக்கல. உண்மைதானே? இந்த பாபா பார்த்து பார்த்து சந்தோஷப்படுங்க. तुम जानते हो हम आत्मा पतित बनी थी. இது நாம் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். நம்முடைய ஆத்மாவானது பத்தித்தமாக ஆகியிருந்தது. இப்போ பாபா பாவனம் ஆக்குகிறார். बाप को याद करने के सिवाय और कोई तकलीफ नहीं देते. பாபா நினைக்க மட்டும்தான் சொல்கிறார். வேற ஒன்றும் நான் எந்த கஷ்டமும் உங்களுக்கு கொடுக்கல. इसका नाम ही है सहज याद सहज ध्यान. இது என்னவென்று சொல்லப்படுகிறது? சகஜமாக செய்யக்கூடிய நினைவு, சகஜமான ஞானம் என்று சொல்லப்படுகிறது. எல்லாமே ஈஸியானது. ये भी बच्चे समझ गए हैं. இதையும் குழந்தைகள் புரிந்து கொண்டு விட்டீர்கள். எதை? இது சகஜ ராஜயோகம், சகஜமான ஞானம். बाप सत्य है, चैतन्य है. बाबा सत्य मानवर, चैतन्य मानवर. उनकी आत्मा ஞான का सागर है. அவருடைய ஆத்மாவானது ஞான கடலாக இருக்கிறது. ஞான் की अथॉरिटी है. பாபா எப்பேற்பட்டவர்? ஞானத்தினுடைய अथॉरिटी உடையவர். यह मनुष्य की महिमा होती है. फलाना शास्त्रों की अथॉरिटी है.
ஆனா இங்க மனிதர்களுக்கு மகிமை பாடப்படுது. இவர் இந்த சாஸ்திரத்தினுடைய அத்தாரிட்டியுடையவர் அப்படின்னு மனுஷங்களுக்கு மகிமை பாடப்பட்டிருக்கிறது. யா பாப் கேத்தே இங்கே பாபா வந்து என்ன சொல்றாரு, அவங்க சாஸ்திரத்தினுடைய ஞானத்தை தான் தெரிஞ்சிருக்காங்க. ஆனா பாபா எப்பேற்பட்டவர்? அனைத்து வேத சாஸ்திரங்களையும் நான் அறிந்திருக்கின்றேன். நான் தான் யார் அப்போ? ஞானத்தினுடைய அத்தாரிட்டியுடையவர். பக்தி மார்க் சித்திர பி திக்காத்தே ஹேன். பக்தி மார்க்கத்தில் சித்திரத்தை காட்டியுள்ளார்கள். என்ன சித்திரம்? விஷ்ணுவனுடைய நாபிலிருந்து பிரம்மா வந்ததாக காட்டியுள்ளார்கள். அந்த பிரம்மாவோட கையில நிறைய சாஸ்திரங்களையும் கொடுத்துருக்குறாங்க. பிரம்மா மூலமா அனைத்து வேத சாஸ்திரங்களுடைய சாரத்தை பாபா புரிய வைக்கிறார். இதனுடைய நினைவார்த்தமாக தான் பிரம்மாவோட கையில சாஸ்திரங்களானது காட்டப்பட்டிருக்கிறது. பாபா சபி பாத்தி அச்சி ரீதி பயிட்டு சம்ஜாத்தே ஹேன். பாபா அனைத்து விஷயங்களையும் நன்றாக புரிய வைக்கிறார். அப்ப பிரம்மா தொகை சூக்ஷ்ம வத்தன்மே, பிரம்மாவானவர் சூக்ஷ்ம வத்தனத்தில் இருக்கக்கூடியவர். பகவானானவர் மூல வத்தனத்தில் இருக்கக்கூடியவர். அப்ப சூக்ஷ்ம வத்தனமே கிஸ்கோ ज्ञान சொன்னாங்க. இப்ப பிரம்மா சூக்ஷ்ம வத்தனத்தில் இருக்காருன்னா சூக்ஷ்ம வத்தனத்தில் அவர் யாருக்கு ஞானம் சொல்லுவாரு? ஜொரி யஹாக்கர் சொன்னாங்கன்னா அப்ப இங்கே இந்த உலகத்துல வந்து தானே ஞானம் சொல்லணும். இப்படி சமஜ்னிக்கு பாத்தே ஹேன். ஏதோ அப்படி சித்திரம் காட்டியிருக்காங்க, சாஸ்திரத்தையும் கையில கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே அப்படி பார்த்துட்டு போற விஷயமெல்லாம் கிடையாது. என்ன ஏன் அப்படின்னு இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய பெரிய விஷயமாகும். ब्रह्मा द्वारा सब शास्त्रों का सार भगवान कहाँ सुनाएंगे? பிரம்மா மூலமாக அனைத்து சாஸ்திரங்களுடைய சாரத்தை பகவான் எங்க வந்து சொல்லுவாரு? இந்த உலகத்துல வந்து தானே சொல்லுவாரு. இப்ப பிரம்மா என்பவர் இந்த உலகத்துல தான் இருக்காரு. சாக்கார மனிதர் தான் என்ன ஆகிறார்? பிரம்மாவாக ஆகிறார். மற்றபடி சூக்ஷ்ம வத்தனத்துல எந்த ஒரு பிரம்மாவும் கிடையாது. அங்க வந்து அவர் ஞானமும் சொல்லல. அபி तो प्रैक्टिकल में जानते हो. இப்போ நம்ம ப்ராக்டிக்கலான ஒரு விஷயத்த தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். कैसे भगवान आकर ब्रह्मा द्वारा हमें सुनाते हैं. எப்படி பகவான் வந்து பிரம்மா மூலமா ஞானம் சொல்றாரு இதை தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். குழந்தைகளுக்கு அளவற்ற குஷி ஏற்படணும். மனுஷர்களுக்கு சந்தோஷம் எப்போ ஏற்படுதா? நம்ம ஞானம் கேட்டாலே நமக்கு சந்தோஷம் வந்துடுது. அதுவும் என்ன சொல்லார் பாபா? பாபா பார்த்தாலே உங்களுக்கு என்ன ஆயிடணும்? சந்தோஷம் ஏற்பட்டுடணும். ஆனால் மனிதர்களுக்கு 5 லட்சம் 10 லட்சம் சம்பாதிச்சிட்டாங்கன்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. இங்கே பாபா என்ன பண்ணிட்டு இருக்காரு? நீங்க என்ன லட்சம் மட்டும்தான் சம்பாதிக்கிறீங்களா? யஹா பாப் எடுத்து துமாரா கஜானா பர்த்தே ஹே. இங்கே பாபா வந்து உங்களுக்குள்ள பொக்கிஷங்களை நிரப்பிட்டு இருக்காரு. பாபா சொல்றார், என்ன நினைவு செய்தால் நீங்கள் தங்கம் போல ஆகிவிடுவீர்கள். தங்கமா ஆயிடுவீங்க, நீங்களே தங்கம் ஆயிடுவீங்க. பாரதமும் நீங்க தங்கமாகிவிட்டால் இந்த பாரதமும் பொற்குருவியாக ஆகிவிடும். जानते हैं जानते हो बाबा मूल वतन से आकर ब्रह्मा द्वारा तुम हमको शास्त्रों का सार समझा रहे हैं. நாம இதை தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். பாபா மூல வத்தனத்திலிருந்து வந்து பிரம்மா மூலமா நமக்கு சாஸ்திரங்களுடைய சாரத்தை புரிய வைத்து கொண்டிருக்கிறார். அனைத்து ரகசியத்தையும் பாபா புரிய வைக்கிறார். उस योग तप ध्यान पुण्य आदि से मुक्ति तो कोई नहीं पाता. உலகத்துல எத்தனையோ யோக முறைகள் செய்கிறாங்க. தபம் தானம் புண்ணியம் எல்லாம் செய்கிறாங்க. இவற்றின் மூலமா யாருக்குமே முக்தி கிடைக்காது. மனுஷி சமஸ்தே. ஆனால் மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க? இவை அனைத்துமே முக்தி பெறுவதற்கான வழிமுறைகள் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே பாபா என்ன சொல்றாரு? அப்படி நினைச்சே நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கடினமான முயற்சியெல்லாம் கூட பண்ணிட்டு இருக்கிறாங்க. अगर ऐसा होता तो फिर पतित पावन बाप को आने की क्या दरकार है? அப்படிலாம் ஒரு வழிகள் இருக்கு தூய்மை நிலை அடையிறதுக்கு, முக்தி நிலை அடைவதற்கு. அப்படின்னா பதீத பாவனன் பாபா இந்த பூமிக்கு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு?
वापिस जाने का रास्ता होता तो कोई जाते ना. அடுத்து என்ன சொல்லார் பாபா, அப்படி ஒரு வழிகள் இருக்கு, அந்த வழி மூலமா வாபஸ் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு வழி இருந்துருந்துச்சுன்னா அப்போ நிறைய பேர் வீட்டுக்கு போயிருக்கணும் இல்லையா? அப்போ வீட்டுக்கு யாரும் போகவும் இல்லை. எப்படி போகலன்னு சொல்ல முடியும்? நம்ம போயிருந்தாதான் இங்கே பாப்புலேஷன் குறைஞ்சிருக்கணுமே. ஜனத்தொகை நாளுக்கு நாள் என்ன ஆயிட்டுருக்கு, கூடிட்டுருக்கு. ஏன்னா ஒரு ஆத்மா கூட வாபஸ் வீட்டுக்கு போகலை. எந்த ஒரு வழிமுறையும் வாபஸ் வீட்டுக்கு போகிறதுக்கான வழியை சொல்லலை. ஆனால் நான் அதை நம்புகிறாங்க, அது வழி கிடையாது, ஆனால் அது வழி அப்படின்னு நம்பி போயிட்டுருக்குறாங்க. சொல்லிட்டு என்ன சொல்கிறார் பாபா, உலகத்தில் மனிதர்கள் சொல்லப்பட்ட வழிகள் அநேக வழிகள் இருக்கின்றன. இப்போ நம் குழந்தைகளுக்கு பாபா புரிய வைக்கிறார், வாபஸ் யாருமே போக முடியாது. நான் உங்களை கூட்டிகிட்டு போகாமல் யாருமே வீட்டுக்கு போகவே முடியாது. அப்போ இதை நம்ம ஏற்றுக்கணும் இல்லையா? ஒரு ஆத்மா கூட நான் வீட்டுக்கு போகலங்கிறத பாபா சொல்கிறார். நான் இந்த பிரம்மா மூலமாக அனைத்து வேத சாஸ்திரங்களுடைய சாரத்தை புரிய வைக்கிறேன். इसने भी बहुत குரு किए हैं, पढ़ा लिखा है. இந்த பிரம்மா பாபா கூட நிறைய சாஸ்திரங்களை படிச்சிருக்கிறார். நிறைய குருமார்களிடம் போயிருக்கிறார். பிரம்மா பாபா 12 குருமார்கள்ட்ட போனார் இல்லையா? 12 குருமார்களுடைய பக்தி செய்திருக்கிறார் பிரம்மா பாபா. பாப் கேते हैं इन सबको बोल जाओ. இப்போ என்ன சொல்லார் பாபா, நீங்கள் எத்தனை சாஸ்திரம் வேணால் படிச்சிருந்துருக்கலாம், எத்தனை குருகிட்ட வேணாலும் போயிருக்கலாம், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் மறந்துருங்க, அந்த சாஸ்திரம் எல்லாத்தையும் மறந்துருங்க. पतित पावन तो परमपिता परमात्मा को ही कहेंगे. பத்தீத்த பாவனன் என்று பரம்பிதா பரமாத்மாவை தான் சொல்ல முடியும். அவர் மனித சிருஷ்டியினுடைய விதையாக இருக்கிறார், விருட்சபதியாக இருக்கிறார். விருட்சத்தினுடைய பதி பாபா சைத்தன்யமாக இருக்கிறார். ஆத்மாக்கள் எல்லோருமே கூட சைத்தன்யமானவர்கள். இப்போ நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம், நாம மூல வத்தனத்திலிருந்து மறுபடியும் பாட் பிளே பண்ணுறதுக்காக வருவோம். அரைக்கல்பா நம்முடைய பாட்டு எப்படிப்பட்ட பாட்டு? சுகமயமான பாட் நடிப்போம். அனைத்துக்குமே ஆதாரம் எது? படிப்பு. எவ்வளவு படிப்பீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதவியை பெறுவீர்கள். இந்த படிப்பு மிக உயர்ந்த படிப்பு. एम ऑब्जेक्ट ही है नरसी नारायण मनुष्य से देवता बनने की. நம்முடைய லட்சியமே என்ன? நரனிலிருந்து நாராயணராக, அதாவது மனிதனிலிருந்து தேவதையாக ஆக வேண்டும். जब आदि सनातन देवी देवता धर्म है तब कोई हिंसा होती नहीं है. பாபா சொல்றார், எப்போ ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்ததோ அப்போ எந்த ஹிம்சையும் நடைபெறல. அங்க விகாரமும் கிடையாது, சண்டை சச்சரவும் கிடையாது. சனாதன தர்மம் இருக்கும் பொழுது ஹிம்சையும் கிடையாது, விகாரமும் கிடையாது. அடுத்து என்ன? சண்டை சச்சரவும் கிடையாது. अभी तुम समझाते हो कि जब अनेक धर्म है तो भाषाएं भी अनेक है. இப்போ நம்ம இதெல்லாம் புரிய வைக்கிறோம். எப்பொழுது அநேக தர்மங்கள் என்பது உருவாகிவிட்டது, அப்போ அநேக மொழிகளும் கூட உருவாகிவிட்டது. சப்கி ஏக் பாஷா ஹோ நஹீ சக்தா. அனைவருடைய மொழியும் ஒரு மொழியாக இருக்கவே முடியாது. அப் அத்வைத தர்மம் துமாரா ஸ்தாபன் ஓ ரஹா ஹே. இப்பொழுது ஒரே ஒரு தர்மம், அந்த தர்மத்தை என்ன சொல்லப்படுது? சனாதன தர்மத்தை, அத்வைத தர்மம் இப்போ நம்முடையது ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. அத்வைத் வ தேவதா ஏக் அக்ஷர் ஓ ஜாத்தா ஹே. அத்வைத தர்மம் என்றும் சொல்லலாம், அல்லது தேவதா தர்மம் என்றும் சொல்லலாம். ரெண்டுமே ஒன்றை தான் குறிக்கின்றது. அபி தும் தேவதா தர்மம் கே பன் ரஹி ஹோ. இப்போ நீங்க தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களாக ஆகி கொண்டிருக்கின்றீர்கள். गीत भी है ना बाबा, हम आपसे 21 जन्मों के लिए सारे विश्व की पासाई लेते हैं. பாடல் கூட பாடப்பட்டிருக்கிறது. பாபா, நாங்கள் உங்களிடமிருந்து 21 ஜென்மத்திற்கு முழு விஸ்வ ராஜ்யத்தையுமே அடைந்து விடுகின்றோம். வா ऐसा कोई नहीं कहेंगे, ये हमारी स्पेश है. சத்தியுக ராஜ்யம் சென்ற பிறகு யாரும் இப்படி சொல்ல மாட்டோம், இது எங்க இடம், இது எங்களுக்கு சொந்தமானது, அப்படி யாரும் சொல்ல மாட்டோம்.
இங்கே நீங்கள் வரக்கூடாது, இந்த எல்லையை நீங்கள் தொடக்கூடாது, அப்படி யாரும் யாருக்குமே சொல்ல மாட்டார்கள். எல்லா இடமும் எல்லாருக்குமே சொந்தமானதாக இருக்கும். எல்லா பிரச்சனையும் கிடையாது, இட பிரச்சனையும் கிடையாது. यहाँ तो एक दूसरे को डराते रहते हैं. ஆனால் இந்த உலகத்தில் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க. என் எல்லைக்குள்ளே கால் வச்சிங்கன்னா அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், அப்படி பயமுறுத்துறாங்க. இருந்த இடத்துல இருந்தே சண்டை போடக்கூடிய பூதம் வந்து உட்காந்துக்குதான். சண்டை நேரெல்லாம் போய் போடணுங்க. அவங்க இருக்கிற இடத்துல இருந்து என்ன பண்ணுறாங்க, சண்டையை கிளப்பி விட்டுடுறாங்க. பச்சி ஜான்தி ஹோ, நம்ம குழந்தைகள் தெரிஞ்சிட்ருக்குறோம். ஒரு பக்கம் சண்டை சச்சரவான உலகம். இந்த உலகத்தில் இருந்துட்டு நாம் ஸ்ரீமத் படி நம்ம ராஜதானியை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். ஸ்தாபனை மட்டும்தான் பண்ணுறோமா, விஸ்வத்துக்கே மாலிக்காகிறோம். நம்ம எங்கே இருப்போம், பாரதத்தில் தான் இருப்போம். டெல்லியில் இனிமையான நதிகள் பக்கம்தான் இருப்போம். அது சதா வசந்த காலமாக இருக்கும். சொர்க்கம் அப்படி இருக்கும், எப்போவுமே வசந்த காலமாக இருக்கும். எல்லாருமே சுகமாக இருப்பாங்க. இயற்கையும் கூட சத்தோ பிரதானமாக இருக்கிறது அல்லவா. தும் समझ सकते हो हम कैसे देवी राज्य स्थापन कर रहे हैं फिर से. நாம் மீண்டும் அந்த தெய்வீகமான உலகத்தை எப்படி ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறோம் அதை நாம் புரிஞ்சிட்ருக்குறோம். तो बच्चों को बाप की याद में बड़ा खुशी में रहना चाहिए. குழந்தைகள் நீங்கள் பாபாவை நினச்சி ரொம்ப குஷியாக இருக்கணும். எவ்வளோ நினைவு செய்கிறோம் அவ்வளோ சுகம் கிடைக்குது, எவ்வளோ நினைவு செய்கிறோம் அவ்வளோ குஷி கிடைக்குது. நிரந்தர் யாத் கரோ. உடனே என்ன சொல்கிறார் பாபா, நிரந்தரமாக என்னை நினைங்க. நான் வேறு எந்த கஷ்டம் உங்களுக்கு கொடுக்கல, நீங்கள் இதுக்கு மட்டும்தான் முயற்சி பண்ணணும். அடிக்கடி பாபா மறந்து போய்டுறீங்க. देहाभिमान में आने से उल्टा काम कर लेते हैं. தேகாபிமானத்துக்கு வரும்பொழுது தலைகீழான காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிடுறீங்க. பெலா விகார் ஹே தேகாபிமான் கா. முதல் விகாரமே எது, தேக அபிமானத்தில் வருவது தான் முதல் விகாரமாகும். இந்த விகாரம் உங்களுடைய மிகப்பெரிய எதிரி. எதிரி இருக்கிற இடத்துல எவ்வளோ நஷ்டங்கள் இருக்கும் இல்லையா. அப்போ எதையுமே பாபா கொடுக்கறத நம்ம சேமித்து கொள்ள முடியாது, தேக அபிமானங்கிற எதிரி இருக்கிற வரைக்கும். देही अभिमानी न होने के कारण फिर काम आदि विकार डस लेते हैं. பாபா சொல்றார், தேகி அபிமானியாக ஆகாத காரணத்தினால் காம விகாரம் என்பது உங்களை தீண்டி விடுகிறது. அது ஒரு பாம்பு தானே, அது உங்களை தீண்டிடுது. குழந்தைகள், நீங்கள் அதை புரிஞ்சிட்ருக்கிறீங்க. நம்முடைய லட்சியம் ரொம்ப உயர்வானது, தூய்மையாக இருக்க வேண்டும். தும்ஹோ சச்சி சச்சி பிரம்மன். நீங்கள் தான் உண்மையான பிராமணர்கள். கரோடுக்கு பூமும் காட்டுறோ. நீங்கள் பிராமணன் என்ன பண்ணணும், மந்திரம் ஓதிக்கிட்டே இருக்கணும். பிராமணனுடைய வேலை என்ன, மந்திரம் ஓதுறது இல்லையா. பாபா சொல்றார், கோடிக்கணக்கான ஆத்மாக்களுக்கு பூம்பூம் பண்ணிகிட்டே இருங்க. மீன்ஸ் ஞானம் சொல்லிகிட்டே இருங்க. எத்தனை கணக்கான ஆத்மாக்களுக்கு, கோடிக்கணக்கான ஆத்மாக்களுக்கு பூம்பூம் பண்ணுங்க. கச்சுவை கா மிசால் பி யஹா தும்சி லக்தா ஹே. அந்த ஆமையினுடைய உதாரணம் கூட நமக்கு தான் பொருத்தமான காரியமெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணணும், ஆமை தன்னுடைய இந்திரியங்களை என்ன பண்ணுது, தன்னோட ஓட்டுக்குள்ளே அடக்கி வச்சுக்கிறது போல நாம கூட நம்முடைய அவயங்கள் என்ன பண்ணணும், தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். बाप समझाते हैं, हाँ बाबा पुरी वेकर बल तुम अपना काम काज करो, ஆஃபீஸ் மே பேட்டோ. என்ன புரிய வைக்கிறார் பாபா, நீங்கள் தொழில் வேலை இதெல்லாம் பார்க்கணுமா, பாருங்கள். ஆஃபீஸ்க்கு போகிறீங்களா, ஆஃபீஸில் இருக்கீங்களா, இருங்க. வியாபாரத்துக்கு யாரும் வரல, இல்லை ஆஃபீஸில் அந்த நேரம் யாரும் வரலன்னா உட்காந்து உடனே என்ன பண்ணுங்க, பாபா நினைவு பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வருமானம் ஆகிட்டே இருக்கும். கூடவே பாபாவுடைய படத்தையும் வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும், பழக்கமாகிடும். எங்கே இருந்தாலும் பாபா நினைவு செய்வது உங்களுக்கு பழக்கமாகிவிடும். பக்தி மார்க்கத்தில் என்ன பண்ணுறாங்க, சித்திரத்தை தான் நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே நீங்கள் நினைக்கிறது விசித்திரமானவரோட நினைவு. இது புது விஷயம் இல்லையா. इसमें प्रैक्टिस करनी होती है. இங்கே அதிகம் தேவைப்படுறது என்ன,
ப்ராக்டிஸ். ஞானம் கிடைச்சிருச்சு, ஞானத்தை புரிஞ்சுட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? புரிஞ்சுட்டதுக்கு அப்புறமா அதிகமாக நமக்கு என்ன தேவைப்படுது? ப்ராக்டிஸ். बाप कहते मैं तुम बच्चों को सुदर्शन चक्रधारी बनाता हूँ. பாபா சொல்றார், நான் குழந்தைகளாகி உங்களை சுதர்ஷன சக்கரதாரி ஆக்குறேன். उसका अर्थ भी तुम जानते हो. சுதர்ஷன சக்கரம் என்றால் என்ன, அதனுடைய அர்த்தத்தையும் நீங்க தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. ये तुम्हारे अक्षर ही ऐसे गुप्त हैं जो कोई कापी कर न सके. நம்முடைய வார்த்தைகள் கூட மிகவும் குப்தமானது. இந்த வார்த்தைகள் எல்லாம் யாரும் காப்பி பண்ண கூட முடியாது. ஆஜ்கல் காப்பி கருத்தே என்ன, இன்னைக்கு ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் என்ன பண்றாங்க? காப்பி பண்றாங்க இல்லையா? நம்முடைய இதை யாரும் காப்பி பண்ண முடியாதுன்ட்டார் பாபா. சஃபீஷ் பூஷ்தாரி பி பகுத் பன்தே ஹேன். வெள்ளை ஆடை அணிந்தவர்கள் கூட நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு பல மார்க்கங்கள்ல வெள்ளை ஆடை அணிஞ்சுக்கிறாங்க. ரீஸ் கருத்து ஹே, இவங்க மட்டும் இப்படி இருக்காங்கன்னு பொறாமப்பட்டுட்டு போட்டி போட்டுட்டு என்ன பண்ணுறாங்களா? ஒயிட் ட்ரெஸ்லாம் போட்டுக்கிறாங்க. ஒயிட்டை போட்டுக்கிட்டோம், ஆனாலும் பாபா என்ன சொல்ல, இந்த ஞானத்தை யாரும் காப்பி பண்ண முடியாது. நம்ம சொல்லக்கூடிய ஞானத்தை யாரும் அப்படியே சொல்ல முடியாது. ஏன்னா இது பகவானுடையது இல்லையா? अभी तुम बच्चे समझती हो जो हम बाबा से रोज सम्मुख बैठ सुनते हैं. இப்போ நம்ம குழந்தைகள் புரிஞ்சிட்டு இருக்கிறோம், நாம பாபாட்ட டெய்லி அவர் முன்னால உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறோம். बाहर में भी बच्चे समझते होंगे. मधुबन में शिव बाबा ब्रह्मा द्वारा मुरली चलाते हैं. இங்கேயே உட்காந்து பாபா மதுபனில் கேட்குறவங்க, பாபா நமக்கு முரளி சொல்கிறாரு பிரம்மா பாபா மூலமாக அப்படின்னு அந்த குஷியில் இருப்பாங்க. வெளியில் சென்டர்ஸில் இருக்கிறவங்க எப்படி நினைப்பாங்க? பாபா மதுபனில் முரளி சொல்கிறாரு பிரம்மா பாபா மூலமாக அப்படின்னு நினைப்பாங்க. பாபா சொல்கிறார், ஜென்ம ஜென்மமாக செய்யப்பட்ட பாவத்தின் சுமை தலை மீது நிறைய இருக்கின்றது. அப்பப்போ அதை நினைவுபடுத்துகிறார் பாபா, உங்கள் தலைமையில் எவ்வளோ சுமை இருக்குன்னு. தமோ பிரதானம் ஆயிட்டே போச்சு ஆத்மா. ஆத்மா தமோ பிரதானம் ஆகுவதற்கு அரிக்கல்பம் ஆகியிருக்கிறது. सतो रजो तमो बनते आत्मा मेली होती है ना खाद पड़ने से. சத்தோ ரஜோ தமோவினுடைய அழுக்கு ஆத்மாவில் பிடிச்சிருக்கு. அதனால ஆத்மா அழுக்கான ஆத்மா ஆயிடுச்சு. அந்த அழுக்கெல்லாம் இப்போ கண்டிப்பாக எடுத்தாகணும். நேத்து பாப்கி யாதுக்கு சிவாய் ஆத்மா உடனே சக்தியே. பாபா நினைவு செய்யாம ஆத்மா பறந்து செல்ல முடியாது. மாயா ராவன் சப்கி பங்க் காட்டு தேத்தியே. மாயா ராவணன் எல்லாருடைய ரக்கையை உடச்சி விட்டுருக்குது. இது சமஜ்கி பாத்த, இது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ரக்கையை உடைச்சிருக்கு அப்படின்னா அது என்ன புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமாகும். மோக்ஷ ஆதி तो किसको भी मिलता ही नहीं है. மற்றபடி மோட்சமெல்லாம் யாருக்கும் கிடைக்காது. बाप शिक्षा देते हैं, तुम तमो प्रधान से सतो प्रधान कैसे बनेंगे. பாபா நமக்கு போதனை கொடுக்கிறார். நம்ம தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமானவர்களாக எப்படி ஆகுவது, அதற்கான வழிகளை பாபா சொல்றார். பாப்கு யாத் கரோ. பாபா நினைவு செய்தால் நீங்கள் சத்தோ பிரதானமாகி விடுவீர்கள். சத்தோ பிரதான் விஸ்வ का मालिक बनने के लिए பாப்கு யாத் கரோ. அடுத்து என்ன சொல்றார் பாபா? சத்தோ பிரதானமான விஸ்வத்திற்கு நீங்கள் எஜமானன் ஆகுவதற்கு என்ன நினைவு செய்யுங்க. பாவத்தை அழிக்கிறதுக்கும் என்ன நினைங்க, சத்தோ பிரதான் ஆகிறதுக்கும் என்ன நினைங்க, அழுக்க போக்குறதுக்கும் என்ன நினைங்க, அதிகாரி ஆகிறதுக்கும் என்ன நினைங்க. உங்களுடைய ஆத்மால 84 ஜென்மத்தினுடைய ஞானம் இருக்கிறது. சௌராஷிகா சக்கர பூரா கியா ஹே. 84 ஜென்மத்தினுடைய சக்கரத்தையும் இப்போ நீங்க முடிச்சிருக்கிறீங்க. आत्मा में कितना बारी पार्ट भरा हुआ है, ये वंडर लगता है. ஆத்மால எத்தனை பாட்டு பதிவாயிருக்கு பாருங்க, இவ்வளோ பாட்டு. ஆச்சரியமான விஷயம் இல்லையா அது? எது ஆச்சரியமான விஷயம்? சின்ன ஆத்மால எத்தனை பாட்டு பதிவாகி இருக்கிறது. ஆத்மா சொல்லுது, நான் 84 பிறப்பை எடுத்திருக்கிறேன். ये भी अभी तुमको समझ मिली है. ஆமாம், இப்போ நம்ம 84 பிறப்புகளை எடுத்திருக்கோங்கிற இந்த புரிதல்லாம் கூட நமக்கு இப்போ ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் மனிதர்கள் தெரிஞ்சுக்கல. பாபா அபி சம்ஜா ரஹே ஹேன். இப்போ பாபா நமக்கு புரிய வைத்து கொண்டிருக்கிறார். என்ன புரிய வைத்து கொண்டிருக்கிறார்? நம்ம ஆத்மாக்கள் 84 ஜென்மத்தை எடுத்திருக்கோங்கிறத புரிய வைக்கிறார்.
ஒரு சரீரத்தை விட்ட ஆத்மா இன்னொரு சரீரம் எடுக்கிறது. ஜென்மா எடுத்த ஆத்மா கீழே இறங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம ஆத்மா சத்தோ பிரதானமாகி ராஜ்யம் செய்ய வேண்டும். எவ்வளோ குஷியாக இருக்கணும் உங்களுக்கு. तुम बच्चों को पहचान मिली है. குழந்தைகளாகி நமக்கு இப்போ அறிமுகம் கிடைத்திருக்கு. யார் பாபா யாருங்கிறத தெரிஞ்சிட்டு இருக்கிறோம் நம்ம. तुम जानती हो माला की दाने बनते हैं तो फिर नंबरवार राशि करेंगे. இதுவும் நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். நம்ம மாலையில் மணியாகும் போது அடுத்து நம்பர் வாராக ராஜி செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். वहाँ की राजधानी की जो रस्म रिवाज होगी वही फिर रिपीट होगी. சத்தியுக ராஜ்யத்தினுடைய பழக்க வழக்கங்கள் முறைகள் எல்லாம் எப்படி இருந்ததோ அதே தான் மறுபடியும் ரிப்பீட் ஆகும். அதனால அங்கே ராஜ்யம் எப்படி நடக்கும், அது எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும், இப்படி வீணா சிந்தனை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ये कैसे होगा, क्या होगा, இது எப்படி நடக்கும், என்னாகும் யோசிக்காதீங்க. जैसे राजी किया होगा वैसे करेंगे. ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிட்டார் பாபா. ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. சத்திய ராஜ்யத்தை நினச்சி பார்க்குறேன். எப்படி ராஜ்யம் செய்தோமோ போன கல்பம் அதே போல தான் ராஜ்யம் செய்வோம். அதில் எந்த மாற்றம் இருக்காது. எல்லாம் சாட்சியிட்டு பாருங்க. இது சிந்தனை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் சிந்தனை பண்ணும்போது உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். நிறைய விஷயங்களுக்கு தெளிவு கிடைக்கும். ஏன்னா பாபா அதை பற்றி சொல்லியிருக்க மாட்டார். அப்போ என்ன ஆகும், உங்களுக்குள்ள குழப்பம் வந்துடும். அதனால எப்படி ராஜ்யம் செய்தோமோ அதே போல தான் செய்வோம். அதில் எந்த மாற்றம் இருக்காது. நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रति माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणेकाன मुख्यமான पॉइंट. फर्स्ट पॉइंट, शुभ कार्य में தேடி नहीं करनी है. சுபமான காரியங்கள் செய்வதற்கு நீங்க லேட் பண்ண வேண்டாம். पवित्र बन बाप से पूरा वर्षा लेना है. தூய்மையானவராகி பாபாவிடமிருந்து முழு ஆஸ்தியை பெற வேண்டும். अपने को लायक बनाकर अपने पैरों पर खड़ा होना है. தன்னை தானே தகுதியுடையவராக ஆக்கிக்கொண்டு தன்னோட காலில் தான் நிற்க வேண்டும். ஒரு பாபாவிடம் முழுமையான அன்பு வைக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், कामकाज करते एक विचित्र बाप को याद करना है. காரியங்கள் செய்து கொண்டிருந்த பொழுதிலும் ஒரு விசித்திர தந்தையை நினைவு செய்ய வேண்டும். कोई भी व्यर्थ ख्यालात नहीं करने हैं. எந்த வீணான எண்ணங்களையும் செய்ய வேண்டாம். சத்தோ பிரதான் பன்னா है. சத்தோ பிரதானமானவர்களாக ஆக வேண்டும். அபார குஷிமே रहना है. அளவற்ற குஷியில் இருக்க வேண்டும். वरदानम, श्रेष्ठ मत की आधार पर मायावी संग दोष से परे रहने वाले शक्ति स्वरूप भव. சிரேஷ்டமான வழியின் ஆதாரத்தினால் மாயாவுடைய சகவாசத்திலிருந்து விலகி இருக்கக்கூடிய சக்தி சொரூபமானவராக ஆகுங்கள். மாயா சங்கிலிருந்து விலகி இருந்தாலே ஆத்மனாயிடும், शक्ति நிறைந்த आत्मा आइडो. बच्चों की एक कंप्लेंट रहती है कि संबंध नहीं सुनते, संग अच्छा नहीं है, इस कारण शक्तिशाली नहीं बन सकते. குழந்தைகள் எப்போதுமே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களா. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களா குழந்தைகள்? நாங்கள் சொல்கிற ஞானத்தை எங்கள் சொந்த பந்தமெல்லாம் கேட்கறதில்ல. எங்களை சுற்றி இருக்கக்கூடிய சகவாசமே நல்லா இல்லை. நாங்கள் மட்டும்தான் ஞானத்தில் இருக்கோம், அன்னப்பறவையாக இருக்கோம். எங்களை சுற்றி யார் இருக்கா? கொக்குகள் தான் இருக்குது. அதனால் எங்கள் சகவாசமும் நல்ல சகவாசம் கிடைக்கிறது இல்லை. அதனால் சக்திசாலியாக ஆக முடியறதில்லைன்னு குழந்தைகள் कंप्लेंट பண்ணுறாங்க. लेकिन श्रेष्ठ मत के आधार पर ज्ञान स्वरूप शक्ति स्वरूप की वरदानी बन अपनी स्थिति को अचल बनाओ. ஆனால் இந்த காரணத்துல பாபா கேட்பாரா? கேட்க மாட்டார். எது எப்படி வேணா இருக்கட்டும், நீங்கள் முள் நிறைஞ்ச காட்டில் தான் இருக்கீங்க, உங்களை சுற்றி முள் தான் இருக்குது, நீங்கள் மட்டும்தான் மலராக இருக்கீங்க, பரவாயில்ல. அப்பயும் நீங்கள் என்ன பண்ணலாம்?
பாபா சொன்ன காரியத்தை செய்து காட்ட முடியும். சிரேஷ்டமான வழியினுடைய ஆதாரத்தினால் ஞான ஸ்வரூபமாகவும் சக்தி ஸ்வரூபமாகவும் ஆகி வரதானியாகி தன்னுடைய ஸ்திதியை ஆடாத ஸ்திதியாக ஆக்குங்கள். சிரேஷ்ட வழிப்படி நடக்கும்போது நீங்கள் ஞான ஸ்வரூபம் ஆயிடலாம், சக்தி ஸ்வரூபம் ஆயிடலாம், வரதானி ஆயிடலாம், ஆடாத அசையாத ஆத்மாவாக ஆகிவிடலாம். சாட்சியிட்டு ஒவ்வொருத்தருடைய பாட்டை பாருங்க. अपनी सतोगुनी पाठ में स्थित रहो. தன்னோட சத்துவ குணமுடைய பாட்டில் ஸ்திரமாக இருக்கு. சதா பாப்கி சங்கமே ரஹோ. சதா பாபாவுடைய தொடர்பிலே இருங்க. அப்பொழுது தமோகுணமான ஆத்மாவினுடைய சகவாசத்தினுடைய ஒரு தாக்கம் பிரபாவம் உங்களுக்குள் ஏற்பட முடியாது. அவங்க அவங்களா தான் இருப்பாங்க, நாம நம்மள தான் இருப்போம். ஸோ நம்முடைய தாக்கம் அவங்களுக்கு போகுமே தவிர அவர்களுடைய பிரபாவம் நம்மை தாக்கம் செய்யவே முடியாது. 2 விஷயம் அதுக்கு பாபா சொல்லியிருக்கிறாங்க. ஸ்லோகன். कर्म योगी वो है जो कर्म की कल्प वृक्ष की ढाली पर बैठ कर्म करते भी अपराम स्थिति में रहे. कर्म योगी என்று யாரை சொல்லப்படுகிறது? யார் கர்மா என்ற கல்ப விருட்சத்தினுடைய கிளையில் அமர்ந்து கர்மா செய்து கொண்டே ஒப்ராம் நிலையில் இருக்கின்றார்களோ அவர்களைத்தான் கர்ம யோகி என்று சொல்லப்படுகிறது. நல்லது. இன்றைக்கான ஹோம்ஒர்க். கர்மாதீத நிலை அடைவதற்கு விசேஷமாக தன்னிடத்தில் 2 சக்தியை தாரணை செய்ய வேண்டியது அவசியமானதாகும். முதலாவது தயாராகக்கூடிய சக்தி, பவர் டு பேக்கப் சொல்றார்லே பாபா. 2வது தனக்குள் எதையும் கரைத்து கொள்ளக்கூடிய சக்தி. கடல் என்ன பண்ணுது? எல்லாத்தையும் தனக்குள்ள ஏற்றுக்கொண்டு தனக்குள்ள கரைச்சுக்குது. அதுபோல எதையுமே தனக்குள் கரைத்து கொள்ளக்கூடிய சக்தி அவசியமானது. யார் கர்ம பந்தனத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் அவர்கள் எங்கே இருக்கின்றார்களோ அங்க மட்டும்தான் தன்னோட காரியத்தை செய்ய முடியும். ஆனா கர்மாதீத்த நிலையில இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் ஒரு இடத்தில் இருந்து கொண்டு சமயத்தின்படி ஒரே நேரத்துல 4 பக்கமும் தன்னுடைய சேவையினுடைய பாற்றி அவர்களால் பிளே பண்ண முடியும். மன்சா வாச்சா கர்மனா எல்லா ரூபத்திலையும் ஒரே நேரத்துல ஒரு இடத்துல இருந்து கொண்டு அவர்களால் சேவா பண்ண முடியும். கர்ம பந்தனத்துல இருக்கிற ஆத்மாவுக்கு ஒரு காரியம் பண்றதே எப்படி இருக்கும்? பெரிய விஷயமா இருக்கும். கர்மாதீத்த நிலையில இருக்கிற ஆத்மாவுக்கு ஒரு நேரத்துல பல காரியங்களை ஒன்றாக செய்வார்கள். ஏன்னா அவங்க கர்மாதீத்த நிலையில இருக்கிறாங்க, எல்லாத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறாங்க. இகழ்ச்சி, புகழ்ச்சி, வெற்றி, தோல்வி, தேகபான, தேக அபிமான எல்லாவற்றிலிருந்து அவங்க கடந்து இருக்கிறதுனால அவங்களுக்கு ஸ்பீடு வேகமாக இருக்கிறது. அல்ல செகண்ட்ல எங்கே தன்னுடைய மனதினால் போக வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அங்கே அவர்களால் போய் சேர முடியும். எனவே பாபா என்ன சொல்றாங்க? இந்த அனுபவத்தை அதிகப்படுத்துங்க. நல்லது. அனைவருக்குமே ஹாப்பி நியூ இயர். ஓம் சாந்தி. நாம் அடிக்கடி நேரம் இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்துகிறவங்க ஏராளமான நேரம் கிடைப்பதை உணர்றாங்க. People often say they don't have time, but one who makes the best use of time always finds a lot of time left.